திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனிய போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல குரு இருந்துட்டு இருந்தார். இப்ப வைகாசி மாசத்திற்கு மேல 2ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறார். ஜென்மத்தில் இருப்பதை விட 2ஆம் இடத்திற்கு குரு வருவது மிக 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 யோகம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பண வரவு, பொருளாதாரம், உயர்ந்த வாழ்க்கை, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது, பொருளாதாரத்துல எவ்வளவு கீழ்நிலையில் நீங்க இருந்தாலும் மிக உயரத்துக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குடும்பம் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது. ஏன்னா அவர் 7ஆம் அதிபதி இல்லையா, அவர் உச்சமாகும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, திருமணத்தில் இருந்து இந்த தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே விலகிறது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. அதே போல அவர் 10ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். தொழில எவ்வளவு பிளாக்காக இருந்தாலும், தொழில எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையாக நின்றுட்டு இருந்தாலும் அதெல்லாம் விலகி தொழில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு இந்த வருடம் வைகாசி மாசம் 18ஆம் தேதிக்கு மேல வரும்பொழுது நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டுக்கும், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த ராகு கேதுக்கள் மூலமாக விபரீத ராஜயோகமாக திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8இல் ராகு இருந்தால் எதிர்பாராத பணவரவு, ஷேர் மார்க்கெட் யோகம், சீட்டு, MLM இது போல துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 2இல் கேது வரும்போது அங்க குருவும் இருப்பார். அப்ப குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகம். கடனை கொடுத்தாலும் உங்களுக்கு பண வரவையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஏன்னா 2ஆம் இடங்கிற தனஸ்தானம் இல்லையா, அப்போ பண வரவையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கேது ஒரு சர்ப்ப கிரகம், தடை கிரகமாக இருக்கிறதால தடைப்பட்ட பிறகு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் சரியில்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. வெளியாராவது பணம் கொடுக்குறீங்க, ஷேர்ல பணம் போடுறீங்க, அல்லது வந்து ஏதாவது சம்பந்தம் இல்லாம ஒரு பணம் சீட்டு இது போல ஏதாவது போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு தசாபுத்திகள் சரியில்லைன்னா. அதே போல பேச்சுவார்த்தையில, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல, அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுக்கறதுல இதுலயே கொஞ்சம் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு படி. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா பொதுவாக மிதுன ராசிக்கு இது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களே. அடுத்தது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும், ராகியதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இங்க இருந்து சனியை பார்ப்பார். அப்ப சனி 10ல் இருக்கார். அப்ப சனி 10ல் இருக்கும் பொழுது எப்படியும் ஒரு பாவி 10ஆம் இடத்துல இருக்கணுங்க. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் பாவி 10ஆம் இடத்துல இருந்து தொழில், இதுதான் உங்களுடைய தொழில், இந்த தொழிலை நோக்கி போங்க அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்துருவார். தொழிலே இல்லாம இருந்தாலும் கூட சொந்த தொழில் பண்ணலாமா, வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஒண்ணும் சரி வரல, சரி சொந்தமா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இப்ப இந்த மிதுன ராசிக்கு வரும். இப்ப இந்த குரு பார்வை பெறும்பொழுது கண்டிப்பாக சொந்த தொழில் உங்க ஜாதகத்துல பண்ற அமைப்பு இருந்தா நிச்சயமாக தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான பொருளாதாரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே போல ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயத்தை நோக்கி புறப்படுறீங்களோ அதற்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. நீங்க எந்த காரியத்தை நோக்கி நீங்க என்ன ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாமே பல மடங்கான உயரத்தையும் உச்சத்தையும் கொண்டு போய் வெற்றி வாகையை சூடும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சனி நேரம் 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்களுக்குமே ஒரு சில தொண்டை வலி, அதே போல பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது, தோள்பட்டை, முதுகு கை வலி ஆகிறது, இதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஆரம்ப காலகட்டங்களிலே கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. பட் இருப்பினும் குரு பார்வை சனியை பார்க்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. உங்க ஜாதக ரீதியா குரு உச்சமாகறதுனால குழந்தைகளுக்கும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறதும் அமைப்பும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுதுங்க. நல்ல சக்தி உங்களோட இயங்க போகுது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு.
கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல திருமணம் நிச்சயமா கைகூடி வரும். பார்ட்னருக்குள்ளயும் அதே போல பாத்துட்டீங்கன்னா நண்பர்களுக்குள்ளயும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலத்துல இருந்திருக்கணும். இப்ப அதெல்லாமே விலகி அவங்க உங்களை புரிஞ்சுட்டு மீண்டும் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் மீண்டும் தொழில் செய்து அதுல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் ஒரு இந்த ராகு இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அவருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, பங்காளி மூலமாக வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ராகு கார்த்திகை மாசம் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதெல்லாம கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இருப்பினும் மிதுன ராசிக்கு இந்த வருடம் தொழிலும் அருமையா இருக்க போகுது, லாபமும் அருமையா இருக்க போகுது, குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் அருமையா இருக்க போகுது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வரும். அதெல்லாம் அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுதான் மிதுன ராசிக்கு இந்த வருடத்தினுடைய பலன். மிதுனத்துக்கு 180% மேல நல்ல யோக காலகட்டங்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்ல சொல்லக்கூடிய பலன் ஆகும். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.